ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டில் வந்து முக்கியமாக மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயத்தை பற்றி எங்களோட பர்சனல் ஒப்பீனியனும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் முக்கியமாக மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு பிரேக்கு. இந்த டிஸ்க்கு பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் கேலிபர்னால் இதான் பார்த்துக்கோங்க. இந்த கேலிபர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுங்க. தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணும்போது நல்ல ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்கள். இல்லை செக் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா இதை மாற்றிடுங்க. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் செலவாகும். அப்புறம் இது வழியாக இந்த ஏர் லாக் ஆனது வந்து இது வழியாக தான் எடுக்க முடியும். இதை எடுக்க சொல்லுங்கள். எடுக்கிறத பாருங்கள் மெக்கானிக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கை வந்து தொடைங்க. ட்ரை கிளாத்தை வச்சு தொடைங்க. தண்ணி பட்டுச்சுன்னா தொடச்சிடுங்க. வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்பீடாக மட்டும் ஓட்டிகிட்டு போயிடாதீங்க தயவுசெய்து. பிரேக் எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சுன்னா ஓகே. அப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த பேடு, இதுக்குள்ளே வரும் பேடு, டிஸ்க்கு பேடுன்னு சொல்லுவாங்க. இது தேஞ்சிருக்குதா தேயிலையா அப்படின்னால ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஒரு 3 மாதத்துக்கு மாற்றிடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. சரிங்களா? அப்புறம் ஏர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் கட்டாயம் மாற்றுங்க. மாற்றும்போது இந்த ஃபில்டரும் சேர்த்து அவங்க மாற்றிடுவாங்க. நல்ல ஆயில் ஊற்றுங்க. ஒரு சூப்பரான விலை அதிகமான ஆயிலை ஊற்றுங்க. சரிங்களா? அப்புறம் பேக் டிஸ்க் பிரேக் இருக்குது அப்படின்னா இதில் வந்து பேக் டிஸ்க் பிரேக் இல்லை. சரிங்களா? ரேர் பிரேக், அது பேர் என்ன சொல்லுவாங்க, ட்ரம், அதுதான் இருக்குது. ஆனால் பேக் டிஸ்க் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வால்வ் ஒன்று வரும். அந்த வால்வை வந்து நீங்கள் கட்டாயம் செக் பண்ணணும். சரிங்களா? கட்டாயம் செக் பண்ணணும். அந்த வால்வை செக் பண்ணிக்கோங்க. டிஸ்க்கு பிரேக்கில் வந்து நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 3 கேலிபர் வரலாம் பேக் டிஸ்கில். அப்புறம் பேக் டிஸ்கோட பேடு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்கை வந்து க்ளீனாக துடைங்க, அவ்வளோதான். அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட், இதை முக்கியமாக ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ வந்து செயின் ஸ்ப்ரே அடிங்க. செயின் ஸ்ப்ரே அடித்தது மட்டும் போதாது. ஏன்னா செயின் ஸ்ப்ரே அடித்தா சீக்கிரம் ட்ரை ஆகிடுதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் வந்து அந்த கெட்டி கிரீஸ் விற்கும். ஒரு 150 ரூபா வருமா? 150 ரூபா வருங்க. இல்லைன்னா 200 ரூபா வரும். அதை டப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த இடத்துலலாம் நல்லா அப்பி விட்ருங்க. சரிங்களா? அப்பி விட்டுட்டு கூட நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கலாம். அந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிறது உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆயிரும். அவ்வளோதான் விஷயம். அப்புறம் மெயினாக வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஏர் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரேக் ஒயர் கட்டாயம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுங்க தயவுசெய்து. சரிங்களா? கிளச் ஒயர், இது பிரேக் ஒயரையும் மாற்றிடுங்க, கிளச் ஒயரையும் மாற்றிடுங்க, எக்ஸலேட்டர் ஒயரையும் தயவுசெய்து மாற்றிடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் செலவு. அப்புறம் இந்த பட்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணாமல் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் விட்டீங்க அப்படின்னா நைட்டில் நம்ம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து லைட் எரியாமல் போகலாம். புரிஞ்சுக்கலாம்? இப்போ எரிஞ்சிட்ருக்கோம், நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதுலன்னு விட்டு போட்டு போயிடுவீங்க. அப்புறம் அந்த டைம் வந்து நீங்கள் திடீர்னு வந்து எரியாமல் போகும், திடீர்னு ஹார்ன் அடிக்காமல் போகும். அப்புறம் மேஜராக ஒரு சிலர் வந்து ஃபேஸ் பண்ணுறதாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுறதாக சொல்கிறாங்க. நானும் ஃபேஸ் பண்ணியிருக்காதைய. அது என்ன விஷயம் அப்படின்னா, செல்ஃப் ஸ்டார்ட் போட்டால் எடுக்கிறது இல்லை. என்ன பண்ணலாம் எமர்ஜென்சிக்கு? உங்களுக்கு அது தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். செல்ஃப் ஸ்டார்ட் போட்டால் எடுக்கிறது இல்லைங்கும் போது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த கீர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீரை நியூட்ரன் பண்ணுங்கள். இந்த இடத்துல நியூட்ரனுங்கிற நம்பர் வந்துடும், என்னங்கிறது வந்துடும். அந்த லைட்டு வந்ததுக்கப்புறம் இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. பட்டன் மட்டும் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு செல்ஃப் ஸ்டார்ட் கொடுங்க, ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 4 விஷயத்த பக்காவாக பண்ணுங்கள். டிஸ்க்கு பிரேக்கை செக் பண்ணுங்கள், நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் இன்ஜின் ஆயில் மாற்றுங்க. மெயினாக செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு க்ரீஸ் வைங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அடிங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அடுத்தது எக்ஸலேட்டர் ஒயரு, பிரேக் ஒயரு, கிளச் ஒயரு, இதை கட்டாயம் மாற்றிடுங்க. சரிங்களா? ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்குள்ளே கட்டாயம் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்க்கு பிரேக்கை க்ளீனாக தொடச்சிட்டு மெதுவாக ஓட்டுங்க. வெயிலில் நிற்க வச்சதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறது ரொம்ப பாதுகாப்பு. இல்லைன்னா பிரேக் பிடிக்காமல் கூட போகலாம். எனக்கு அப்படி தான் ஆச்சு. காட்ஸ் கிரேட், நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கோம். நீங்களும் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது
நாங்கள் விரும்புகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்கள் பைக்கில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணீங்க, அதுக்கு எப்படி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா தயவுசெய்து கமெண்டில் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.